கைல்ஸு இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, கையலுக்கு கீதா எடுத்து சொல்கிறாங்க, ஜாதகத்தை நம்பி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறாத, கொஞ்சம் உன் குடும்பத்தையும் நினச்சி பாரு, உனக்கே எல்லுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அதை கெடுத்துறாத அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்கவுமே கையில் கொஞ்சம் மனசு மாற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ராஜலட்சுமி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எப்படியாவது என் மகனை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வக்கீலோட போயிருக்காங்க. வக்கீல் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதுல எங்களால் செய்ய முடியாது, கோர்ட்டில் எதுனா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நேரம் கையில் வராங்க. அப்போ ராஜலட்சுமி கையில் பார்த்து திட்டுறாங்க, என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, பணத்தை கேட்டால் நான் அப்பயே கொடுத்துருப்பேன்லேடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே ஆக்சிடென்ட் பண்ணதை பற்றி சொன்னாவே நீங்கள் நம்பவே இல்லையே, உங்களுக்கு கேட்ட எப்படி பணம் வரும், அதனால தான் எப்படி நான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, 5 லட்சம் பணம் நஷ்டீடாக அவங்க கொடுத்தேன்னா அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ராஜலட்சுமி சொல்கிறாங்க, உனக்குலாம் அடிப்படைஞ்சு என்னால் போக முடியாதுடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து ராஜலட்சுமி தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. மேடம், உங்ககிட்ட இருக்கிற பண வசதிக்கு ஒரு சாதாரண மேட்ரு, இதை போய் நீங்கள் இங்கேயே முடிக்காமல் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய போகிறீங்களா அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. இப்போ ராஜலட்சுமி மனசு மாறாங்க, 5 லட்சம் பணமும் கொடுக்குறாங்க. உடனே பணத்தை வாங்கிட்டு கையில் அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. அப்போ ராஜலட்சுமி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஜெயிச்சிட்டேன்னு எம்பே ஆணவமாக இருக்காடி, இதுக்கு மேலே தான் நீ உனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.